12 ஆண்டுகளுக்கு முன்னர் டெல்லியில் 22 வயது இளம்பெண் ஓடும் பஸ்ஸில் கொடூரமாக பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். நிர்பயா என்ற பெயரில் அழைக்கப்படும் அந்த வழக்கு நாட்டையே உலுக்கியது. 12 ஆண்டுகள் கழித்து மேற்கு வங்கத்தில் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் 2ஆம் ஆண்டு படிக்கும் பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கொந்தளிக்க வைத்தது. இந்த நிலையில் இதேபோல் சம்பவம் தற்போது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துள்ளது. பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரன் திமுக நிர்வாகி என குற்றம் சாட்டியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. பாலியல் பலாத்கார வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோருடன் உள்ள புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ளார் அண்ணாமலை. இந்த கொடூர சம்பவம் குறித்து கனிமொழியோ இல்லை பெண்ணுரிமை பேசி பல படங்களில் நடித்துள்ள தமிழ் நடிகைகளோ சமூக ஆர்வலர்களோ வாய் திறக்கவில்லை. சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தனது காதலனுடன் பேசிக்கொண்டிருந்த மாணவிக்குத்தான் இந்த கொடூரம் நடந்துள்ளது. 4ஆம் ஆண்டு மாணவரும் 2ஆம் ஆண்டு மாணவியும் காதலித்து வந்துள்ளனர். டிசம்பர் 23ஆம் தேதி இரவு தனியாக பேசிக்கொண்டிருந்த போது அங்கே வந்த 2 மர்ம நபர்கள் மாணவரை தாக்கி கீழே தள்ளிவிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் மாணவரின் கண்முன்னே அவற்றை வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டும் வெளியில் கூறினால் வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிடுவோம் எனவும் கூறி மிரட்டி உள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் தரப்பில் இருந்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பாலியல் வன்கொடுமை புகார் கொடுக்கப்பட்டது. புகாரின் பேரில் வன்கொடுமை உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களில் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னையின் முக்கியமான கல்வி நிலையமான அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கோட்டூர்புரம் மண்டபம் பகுதியில் நடைபாதையில் பிரியாணி கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். இவர் தினமும் அண்ணா பல்கலைக்கழக வளாகம் வழியாக தனது வீட்டுக்கு செல்வார் என்றும் இவர் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ததை ஒப்புக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் பற்றி தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி உள்ளன. பிரியாணி கடையில் விற்பனை முடிந்ததும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள காட்டுப்பகுதிகளுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். அப்போது பல்கலைக்கழக வளாகத்தில் தனிமையில் இருக்கும் காதலர்களை மொபைலில் படம் பிடித்து மிரட்டி வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. பல்கலைக்கழக வளாகத்தில் தனிமையில் இருக்கும் காதலர்களை மிரட்டியும் காதலர்களை வீடியோ பதிவு செய்து மிரட்டி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். ஞானசேகரன் மீது கடந்த 2011ஆம் ஆண்டு இதேபோன்று அண்ணா பல்கலைக்கழக மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. ஞானசேகரன் மீது சென்னையில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அளித்த வாக்குமூலத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பின்புறத்தில் உயரம் குறைவான சுவரில் ஏறி குதித்து உள்ளே செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறாராம். அங்கு காட்டுப்பகுதிக்குள் கல்லூரி மாணவிகள் யாராவது இருக்கிறார்கள் என நோட்டமிட்டு தொடர்ந்து மாணவிகளிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறலில் ஈடுபட முயற்சித்து வந்ததாக தெரிய வந்துள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.